Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல வந்து ஃப்ரிட்ஜுக்கு ஹேண்டில் கவர் தான் தைக்க போறோம். இது ரொம்ப சிம்பிளான வீடியோ. சோ நீங்க உங்களுக்கு தைக்க தெரியாட்டி கூட கையில தைக்க தெரிஞ்சா கூட இது தைக்கலாம். ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃப்ரிட்ஜ் வந்து எப்பவுமே நம்ம ஹேண்டில்ல வந்து நம்ம சமைச்சிட்டு இருக்கும்போது ஓபன் பண்ணும்போது ரொம்ப மெஸ்ஸியா இருக்கும். இப்படி நீங்க ட்ரை பண்ணுங்க. இது 25 லைஃப் தமிழ் சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் புதுசாக வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு நான் வீட்டில் இருக்கிற நார்மலான ஒரு வேஸ்ட் கிளாத் தான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஃப்ரிட்ஜும் வந்து ஹேண்டில்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சிங்கிள் டோர், டபுள் டோர், ப்ளஸ் அந்த அகலம்லாம் வித்தியாசமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் என்னோடய ஃப்ரிட்ஜு ஒன்று பெருசு ஒன்று சின்னது ஹேண்டில் இருக்கும். நான் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த ஸ்டிக் பண்ணுற அந்த டேப், ஸ்பாஞ்ச் அண்ட் ரஃப் சைடு இருக்கும் இல்லையா, அந்த டேப் வந்து வேணும். அது நீங்கள் ஒரு 4 பீஸாக இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு 4 பீஸ் தேவை. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள் வீட்டில் மெஷின் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக கையிலேயே ஸ்டிச் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர் தான். இப்போ மெஷினில் தைக்க அதே ப்ரொசீஜரை நீங்கள் நார்மலாக ஊசி நூலில் கையிலேயே ஓரமாகவும் தைக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ராப் வந்து முக்கியமாக தேவை. ஏன்னா நம்ம ஸ்டிக் பண்ணி ஃபுல்லாக நம்ம தைக்க போகிறது இல்லை இல்லையா, அதனால் இது வந்து ஸ்டிக் பண்ணுறதுக்கு இது முக்கியமாக தேவை. ஸோ இது வந்து ஒரு மீட்டர் 12 rupees அப்படி தான் கிடைக்கும், ரொம்ப கம்மி. ஸோ இது வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய டிஐவை பண்ணலாம். நிறைய ஹேண்ட்பேக்ஸு என்ன நினைக்கிறோமோ அது எல்லாமே இந்த மாதிரி இது வச்சுருந்தோன்னா நம்ம ஈஸியாக பண்ணலாம். இப்போ நம்ம தைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து 2 கலர் கிளாத் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் காம்பினேஷன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ப்ளஸ் 2 பீஸ் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ஒரு திக்னஸ் கிடைக்கும் துணி. ஃபஸ்ட்டு 2யுமே நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு 2 கலராக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஒரே கலராக கூட எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணதை திருப்பி இங்கேயும் ஒரு ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு இந்த மாதிரி பைப்பிங் மாதிரி வேணும்னா கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஏன் இப்படி ஸ்டிச் பண்ணுறோம், ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்காக. அதே சமயம் வந்து எனக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட், என்னோடய ஃப்ரிட்ஜ் வந்து ஒரு மெரூன் கலர். ஸோ ஒரு கலர் காம்பினேஷனுக்காக நான் இந்த கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு 2 கிளாத் வேண்டாம் அப்படின்னா ஸ்பாஞ்ச் இருக்கும் இல்லையா, வேஸ்ட்டாக வீட்டில் வந்து ஏதாவது பார்சல்லாம் வரும்போது ஸ்பாஞ்ச் இருக்கும், அந்த ஸ்பாஞ்ச் கூட நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல ஃபினிஷிங் கொடுக்கும். பாருங்கள், இதே மாதிரி 2மே ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் மாட்டும் போது நம்மளுக்கு வந்து இப்போ குக் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவசரமாக வந்து நம்ம ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுவாங்க, ஆயில் இருக்கும், ஏதாவது ஒன்று கரைப்பட்டிருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து டவல் அதில் சொருகி வச்சுருப்பாங்க. பட் இப்படி ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஓரத்தையும் அடிச்சிடலாம். இப்போ இந்த சைடு ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியாச்சு, அந்த சைடு 3 ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து தைக்கிறதுக்கு முன்னாடியே ஹேண்டில் கரெக்டாக மெஷர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். ஏன்னா கிளாத் ரொம்ப அதிகமாக போயிட்டாலோ இல்லை கம்மியாக போயிட்டாலோ உங்களுக்கு ஸ்டிச் பண்ண முடியாது. இப்போ நம்ம இந்த 2 சைடுமே மடித்து தைக்க போகிறோம். ஹேண்டில் வந்து பாருங்கள், இப்படி மடிச்சுட்டு ஒரு பெரிய மடிப்பு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன மடிப்பு. நான் ஏன் இப்படி மடிக்கிறேன்னா அங்கே தான் நம்ம அந்த ஸ்டிக் டேப் வந்து தைக்க போகிறோம். ஸோ என்னோடய ஹேண்டில் வந்து இவ்வளோ சைஸ் தான். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்டிக் டேப் தைக்கிற இடத்துல கொஞ்சம் கெட்டியாக 4 ஃபோல்டு மாதிரி இருக்கும்போது நம்ம அதை பிடிச்சி இழுக்கும் போது நம்மளுக்கு அது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஃபினிஷிங்காக நம்ம அந்த ஓரத்தில் எல்லாமே ஸ்டிச் பண்ணிக்கலாம். மெயினாக நீங்கள் வந்து முக்கியமாக இந்த ஹேண்டில் தைக்கிறதுக்கு காட்டன் துணி இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வேஸ்ட்டு துணி இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கடையில் கூட வாங்கலாம். இதுக்கு வந்து ஒரு 1/2 மீட்டர் இருந்தால் கூட போதும். பாருங்கள், இப்போ எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இப்படி தான் ஃபைனல் லுக் இருக்க போகுது. 2 ஹேண்டிலுமே ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது இந்த ஸ்டிக் டேப்பையும் நம்ம தச்சிடலாம்.
ஸோ ஒரு சைடு ஸ்பாஞ்சும் ஒரு சைடு ரஃப் சைடும் வரப்போகுது. இங்கேயும் ஸ்பாஞ்சு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த டேப் வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா நம்ம பிடிச்சி இழுக்கும் போது சீக்கிரமாக அந்த தையல் பிரிஞ்சு வர சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு கிறிஸ் கிராஸ் மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் கிறிஸ் கிராஸாகவும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் நான் ஸ்டிச் பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இப்போ நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரியே ராங் சைடு அந்த கிறிஸ் கிராஸாகவும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு மறைஞ்சு வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நம்ம வெளியே ராங் சைடு தெரியவே தெரியாது. இப்போ பாருங்கள், இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இங்கே இந்த சைடு ஒன்று ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்த சைடு வந்து இன்னொரு ஸ்பாஞ்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ முடிச்சாச்சு பாருங்கள். இப்படி தான் ஃபைனல் அவுட்கம் வரப்போகுது. ஸோ இப்போ நம்ம மற்றதையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே ஸ்டிச் பண்ணியாச்சு பாருங்கள். நான் உங்களுக்கு அதை போட்டு காட்டுறேன். ஸோ ஹேண்டிலுக்கு வந்து இப்போ காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ ஹேண்டில் எனக்கு இங்கே ஒரு பார் மாதிரி இருக்கிறனால இங்கேருந்து தான் எனக்கு ஹேண்டில் வந்து போட முடியும். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. உங்களுக்கு ரொம்ப நீட்டாக ஃப்ரிட்ஜை வந்து ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு அந்த கலர் காம்பினேஷன் வந்து நல்லா மேட்ச் ஆகுது. நீங்கள் வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.